முன்பொரு காலத்தில் ருத்ரபுரி சாம்ராஜ்யத்திற்கு உட்பட்ட உத்தமபுரம் என்ற கிராமம் ஒன்னு இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்தத எல்லா பேரும் திருடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள், இங்க பாருங்கடா, நம்ம ஊருக்கு அரசர்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்கொடையோ இல்ல பயிரிட பணம் எதுவுமே கொடுக்கவே இல்ல. நம்மளுடைய தேவைய நம்ம தான் நிறைவேற்றிக்கணும். இன்னைக்கு இரவு கிழக்கு கோட்டையில இருந்து கொஞ்சம் தங்கம் நம்ம சாம்ராஜ்யத்துக்கு வந்துகிட்டு இருக்குன்னு தகவல் எனக்கு கிடைச்சு. இன்னைக்கு ராத்திரியே அதை நம்ம கொள்ளை அடிக்கணும். யாரும் தூங்க போயிராதீங்க. பொழுது சாஞ்ச உடனே இந்த இடத்துக்கு வந்துருங்க. மொத்தமா போய் அதை கொள்ளை அடிச்சிட்டு வந்துருவோம். அங்கே அரண்மனையில், தளபதியாரே, இன்று நம்முடைய அரண்மனைக்கு ஏதேனும் வரி பணம் வருகிறதா? ஆமாம் அரசே, இன்று இரவு கிழக்கு கோட்டையிலிருந்து கொஞ்சம் தங்கம் நம்முடைய ராஜ்யத்திற்கு வருகிறது. சரி, அந்த தங்கத்தை வழக்கம் போல மக்களின் நலனுக்காகவே கொடுத்து விடுங்கள். உத்தரவு அரசே. வழக்கம் போல நம் நாட்டில் உள்ள ஜமீன்தார்களுக்கு கொடுக்க விடுகிறேன். அந்தந்த பகுதி மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள். இப்படி அரசர் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வேண்டும் என எல்லாத்தையும் கொடுத்து விடுகிறார். ஆனால் இதை வாங்கிய ஜமீன்தார்கள் யாருக்கும் கொடுப்பதில்லை. கிராமத்துக்கு உள்ளே ஜமீன்தார் வீட்டில் ஜமீன்தாரும் அவருடைய மகனும். டே, இன்னைக்கு ராத்திரி கிழக்கு கோட்டையிலிருந்து கொஞ்சம் தங்கம் நம்மளோட ராஜ்யத்துக்கு வருது போல. அதை எப்படியும் அரசர் நம்ம கிட்டத்தான் கொடுக்க சொல்லுவாரு. அந்த நகைய வாங்கி நம்ம நிலத்துல பயிரிட வச்சுக்கிருவோம். தந்தையே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதெல்லாம் பாவம். அரசர் மக்களுக்காக அந்த பணத்தை செலவழிக்க கொடுக்கிறார். ஆனால் அதை நம் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். டே, நீ வேற ஆரம்பிக்காதடா. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ செய். இல்லாட்டினா கிராமத்துல இருக்கிற மக்கள் மாதிரி நீயும் போய் பிச்சை தான் எடுக்கணும். போ. இப்படி கிழக்கு கோட்டையிலிருந்து தங்கம் வர்ற வழியில அந்த கிராமத்து மக்கள் திருடுவதற்காக பதுங்கியிருக்காங்க. டேய், யாரா நீங்க? நடுராத்திரியில இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், ஒழுங்கு மரியாதையா? நீ கொண்டு வந்து தங்கத்தையெல்லாம் கீழே வச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. இல்ல உன்னை ஒரு வழி பண்ணிருவோம். ஒழுக்கமா ஓடிடு. இப்படி ஊர்க்காரவங்க மிரட்டலுக்கு பயந்து அந்த காவலாளி தங்கத்தை வண்டியோட நிறுத்திவிட்டு ஓடிட்டான். சரியான பயந்தாங்கோலிய தங்கத்துக்கு பாதுகாப்புக்கு அனுப்பியிருக்காங்களே. இப்படி அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு திரும்புறாங்க. ஒரு வழியா அந்த தங்கத்தை திருடிட்டு வந்தாச்சு. இத வச்சு நம்ம ஊருக்கு தேவையான வசதி எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, இத பத்தி யார்கிட்டயும் மூச்சு கூட விடக்கூடாது. அடுத்ததா எப்ப தகவல் வருதுன்னு நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க வேலைய போய் பார்த்துட்டே இருங்க. இந்த பணம் நம்மளுடைய கிராமத்து கஜானாவில் இருக்கும். தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி ராஜ்யத்திற்கு வரக்கூடிய எல்லா பொன்னையும் பொருளையும் இந்த கிராம மக்கள் திருடி அவர்களுடைய கஜானாவை சேர்த்து வைக்கிறாங்க. அரசரே, நேற்று இரவு கிழக்கு கோட்டையிலிருந்து நம் கஜானாவிற்கு வந்து கொண்டிருந்த தங்கம் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. என்ன சொல்கிறாய் தளபதி? உண்மையாகவா? யார் இதை திருடனது? திருடும் அளவிற்கு நான் என் நாட்டு மக்களை வைக்கவில்லையே. அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேனே. சரி, இந்த விஷயத்தை உங்களிடத்தில் கூறியவர் யார்? அவரை வரச் சொல்லுங்கள். அப்போது ஊர் மக்களிடமிருந்து இரவு தப்பித்து ஓடிய அந்த காவலாளி அரசர் முன்னிலையில் வந்து நின்றான். நேற்று இரவு என்ன நடந்தது? விவரமாக சொல். அரசரே, நேற்று இரவு கிழக்கு கோட்டையிலிருந்து தங்கத்தை எடுத்து வந்து கொண்டிருந்தேன். அப்போது காட்டில் நடுவே சில ஆட்கள் வந்து என்னை மறைத்து என்னை மிரட்டி அந்த தங்கத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இந்த கொள்ளை இப்போது மட்டுமல்ல, நம்மளுடைய ராஜ்யத்திற்கு வரக்கூடிய பாதி பொருள்களுக்கு மேல கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளது. என்ன தளபதியாரே, இவர் சொல்வது உண்மையா? ஆமாம் அரசே, கடந்த ஒரு வாரமாக தான் இந்த திருட்டு நடந்து வருகிறது. இதை விசாரிக்க சொல்லி நாம் படை வீரர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். அது என்னவென்று பார்த்து உடனே அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். முடியவில்லை என்றால் என்னிடம் சொல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
அரசே, நேற்று கிழக்கு கோட்டைகளிலிருந்து ருத்ரபுரி சாம்ராஜ்யத்திற்கு சென்ற தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாம். நீ என்ன சொல்கிறாய்? அந்த ராஜ்யத்திற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்காகத்தான் அந்த தங்கத்தை அனுப்பினோம். அதையும் கொள்ளையடித்து விட்டார்களா? இதை பற்றி அந்த ராஜ்யத்தின் அரசர்கிட்ட பேச வேண்டும். உடனே தூது ஒன்றை அனுப்பிவிடு. அதில் நாம் இருவரும் சேர்ந்து அந்த கொள்ளைகளை பிடிக்க ஏதேனும் ஒரு வழியை நாட வேண்டும். இப்படி கிழக்கு கோட்டையிலிருந்து புறா ஒன்று தூதை எடுத்துட்டு ருத்ரபுரி சாம்ராஜ்யத்திற்கு தூது எடுத்துட்டு போகுது. அரசரே, கிழக்கு கோட்டையிலிருந்து தூது ஒன்று வந்திருக்கிறது. அதில் இந்த கொள்ளையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்றும் அதை 2 அரசர்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு மிகவும் சந்தேகமாக இருக்கிறது. அது என்ன, அரசாங்கத்திற்கு வரும் பொருள்கள் மட்டும் திருடு போகிறது, வேறு யாரிடமும் திருட்டு கொள்ளையோ நடப்பதில்லை. அப்படியென்றால் அரண்மனையிலிருந்து யாரோ ஒருவர் இருந்து அரண்மனைக்கு தங்கம் வருகிறது என்ற செய்தியை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, நீ ஒரு வேலை செய். இன்று இரவு கிழக்கு கோட்டையிலிருந்து கொஞ்சம் தங்கம் வருவதாக பொய்யான தகவலை பரப்பிவிடு. அதன் பின்பு என்ன நடக்குது என்று பார்ப்போம். குறிப்பாக இதை நீ யாரிடம் சொல்வியோ அவர்களை பின்பற்றி செல். அதன் பின்பு கிழக்கு கோட்டைக்கு தூது ஒன்றை அனுப்பிவிடு. அதில் இன்று இரவு தங்கம் வரும் வண்டியில் அரசரும் படை வீரர்களும் வரச் சொல். அவர்களும் வருவார்கள். கொள்ளையர்களும் மாட்டிக்கொள்வார்கள். துரோகியும் மாட்டிக்கொள்வான். தளபதி இந்த விஷயத்தை ஜமீன்தாரை வரச் சொல்லி அவரிடம் சொல்கிறார். இன்று இரவு கிழக்கு கோட்டையிலிருந்து தங்கம் நம் அரண்மனைக்கு வருகிறது. அதையும் உங்களுக்கு பிரித்து தரச் சொல்லி இருக்கிறார். சரிங்க தளபதியாரே, நான் வருகிறேன். நாளை வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறார். பின்னாடியே தளபதியாரும் போறாரு. டே, இன்னைக்கு இரவும் கிழக்கு கோட்டையிலிருந்து தங்க வருவதா தளபதியார் சொன்னார். நாளைக்கு போய் அதையும் வாங்கிட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் தளபதியார் வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி ஜமீன்தார் சொன்ன உடனே ஜமீன்தாருடைய மகன் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புறார். அவரையும் தளபதியார் பின்தொடர்ந்தே போறார். அங்கு அந்த ஊர் தலைவர்கள் வர்றாரு. இது எல்லாத்தையும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிந்து இருந்து தளபதி பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். இன்று இரவும் கிழக்கு கோட்டையிலிருந்து தங்கம் வருவதாக என் தந்தையின் என்னிடம் கூறியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அதை கொள்ளையடித்து விடுங்கள். சரி, நான் இப்போது கிளம்புறேன். என் தந்தை தேடுவார். அரசரே, இதற்கெல்லாம் காரணம் அந்த ஜமீன்தாரின் மகன்தான். அவன்தான் இந்த விஷயங்களை எல்லாமும் கொள்ளையர்களிடம் போய் சொல்கிறான். சரி வா, நாம் அந்த இடத்திற்கு செல்வோம். இதற்கு இடையில தங்கம் வர்ற வண்டியில கிழக்கு கோட்டை அரசரும் தளபதியாரும் வராங்க. நீங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த வண்டியை எங்கே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. இல்லாட்டி நான் உயிரை விட்டு விடுவீர்கள். நான் தான் கிழக்கு கோட்டையின் அரசன். இது எல்லாம் உங்களுடைய வேலைதானா? எதற்காக இப்படி நான் மக்கள் நலனுக்காக அனுப்பும் தங்கத்தை கொள்ளையடிக்கிறீர்கள்? என்ன எங்களின் நன்மைக்கு அனுப்பும் தங்கமா இது? ஆனால் ஒரு தடவை கூட இந்த தங்கமோ பொருளோ எங்கள் வீடு தேடி எதுவும் வந்ததே இல்லையே. அதனால்தான் நாங்கள் இப்படி திருடி எங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறப்ப அரசரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன் இப்படி என் ராஜ்யத்திற்குள்ளிருந்து மக்களாகிய நீங்களே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தேவையான அனைத்தும் நான் செய்கிறேன் அல்லவா? என்ன, நீங்கள் அனைத்தும் செய்கிறீர்களா? அரசரே, உங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த ஒரு வெகுமதியோ தங்கமோ பொருள் வந்ததில்லை. அதுதான் உண்மை. அதே நேரம் ஜமீன்தாரின் மகனும் அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். அரசரே, இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் நான் தான். ஆனால் உண்மையான காரணம் என் தந்தந்தைதான். நீங்கள் அனுப்பும் தங்கமோ பொருளோ மக்கள் நலனுக்கு போவதே இல்லை. அது முழுவதையும் என் தந்தை அபகரித்து மக்களுக்காக எந்த ஒரு உதவியும் பண்ணுவதில்லை. உண்மையான குற்றவாளி என் தந்தைதான்.
இதை உங்களிடம் சொன்னால் என்னையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியிருந்தார். அதனால்தான் நான் கிராம மக்களை வைத்தே அதை திருட வைத்தேன். அந்த பணத்தை அவர்கள் நலனுக்கே உதவுமாறு செய்தேன். என்னை மன்னியும் அரசரே. நீ செய்தது தவறாவே இருந்தாலும் ஆனால் அது மக்கள் நலனுக்காகவே செய்திருக்கிறாய் தளபதியாரே. இவனை விட்டுவிடுங்கள். இவனின் தந்தையை பிடித்து அவனிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்கு எழுதி வைத்துவிட சொல்லுங்கள். அவனை என் வயக்காட்டில் வேலை செய்து பிழைத்திட சொல்லுங்கள். தயவு செய்து இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.